சென்னையில் வெயிலின் அளவு 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த வெயிலில் வீடுகளில் இருப்பதும் மிகவும் சிரமமாக உள்ளது. சீலிங் ஃபேனும் வெயிலின் தாக்கத்தை குறைக்கவில்லை என சென்னை மக்கள் கூறியுள்ளனர். நியூஸ் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ஒரு கண்டிஷன். புரியுது, வெளியே நடமாடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெளியே போனால் வேர்க்குது, உள்ள உட்காந்து அவியுது. அதுக்காக இப்படியா பண்ணுறது? என்னடா 2 இளம் வாலிபர்கள் பட்டப்பகல்ல நைட்டியோட ஆடுறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னன்னு பார்த்தாதான், எங்க நைட்டியை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் இந்த நைட்டியோட அருமை தெரியாம இருந்துச்சு. சம்மருக்கு அதுக்கும் இந்த நைட்டியை போட்டதுக்கு அப்புறம் உள்ள சும்மா சூப்பர் ஐடியாடா. டவுசரு அதை விட சூப்பரான ஐடியா நான் சொல்கிறேன். இந்த ஷர்ட் பார்த்தியா? இந்த ஷர்ட் பேர் கிராஷெட்ஸ். இது வேறு வேறு கலரில் வேறு வேறு பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. இந்த ஷர்ட்டில் சின்ன சின்னதாக ஹோல்ஸு, பாடி ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் யூனிக்காக ஸ்டைலிஷாக இருக்கும். போடும்போது குழுன்னு இருக்குக்கா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கூட ஒரு லைட் வெயிட் காட்டன் பேண்ட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னு வை, நீ நைட்டி போட்டு ஆடிட்டு இருந்தீங்கள, அதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு போய் சம்மர் சீசனில் குழுன்னு இருக்கிறதுக்காக நைட்டி எடுத்து நடு வீட்லையான ஆடுறது என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? இப்போது டவுசருக்கோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ப்ரோ, இதெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சாதானே ப்ரோ நான் சம்மர் சீசனில் போட முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கானது. சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட்டு, பேண்ட்டு, ஃபுட்வியர் எப்படி யூனிக்காக ஸ்டைலிஷாக மட்டும் வாங்குறதுன்னு இல்லாமல் எப்படி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்டா சம்மரே முடிய போகுது, இப்போ சம்மர் வீடியோ போடுறியேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். சொல்கிறேன். நம்ம ஊரில் இப்போங்க வின்டர் வந்துச்சு. வின்டர், சம்மர், நார்மல்னு நம்ம வேணால் பேரை வேணால் மாற்றிக்கலாமே ஒழிய ஓவராலாகவே 12 மாதமும் அடிக்கிறது வெயில் தான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் உங்கள் மண்டையில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆல் சீசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டோட்டலாக நான் 5 டிப்பு சொல்லுவேன். இதை கப்புன்னு பிடிச்சி டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணும். புரியுதா? ஸோ சம்மர் ஃபேஷன் டிப் நம்பர் 1, அப்டேட் யுவர் ஃபேப்ரிக் நாலேஜ். நம்ம ஷர்ட்டு, பேண்ட்டு, டிஷர்ட் இதெல்லாம் வாங்குறப்போ இதோட கலரு, இதோட பேட்டர்ன், டிசைன் எல்லாம் தான் பார்ப்பேன் ஒழிய அது என்ன மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபேப்ரிக்கில் மேக் பண்ணியிருக்காங்கன்றதை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம். பட் சம்மர் சீசனில் நீங்கள் கரெக்டான ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறது அதுதான் உங்களோட கம்ஃபர்ட்டையே டிட்டர்மின் பண்ணும். நீங்கள் ஷர்ட் நெக்ஸ்ட் டைம் வாங்குற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லைட் வெயிட் காட்டன், செகண்ட் ஒன் லினன், தேர்ட் ஒன் சீர்சக்கர், லைசல், ஹெம்ப், விஸ்கோஸ். அதே மாதிரி நீங்கள் ஷர்ட் வாங்குறப்போ அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபேப்ரிக்ஸ் என்னென்னா, எஸ்பெஷலி அதுவும் ஹாட் டைம்ஸில் சம்மர் சீசன்ஸில் பாலியஸ்டர், ஆக்ரிலிக் அண்ட் நைலான். இந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுங்கள், இந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத நான் ஒரு ஃபேப்ரிக்கை எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 6 ஃபேப்ரிக்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட சேம் தான். நான் லினனுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இது மோஸ்ட் ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக். ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக் அப்படின்னா உங்கள் பாடிக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் நடுவில் ஹாட்டான ஏர் ட்ராப் ஆகிருக்கும். உங்கள் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஹீட்டு நடுவில் ட்ராப் ஆகிருக்கும். இது இந்த ஷர்ட்டு வழியாக வெளியே போகிறதுக்கும் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஏர் உங்கள் ஷர்ட்டு வழியாக உங்கள் பாடியை போய் டச் பண்ணுறதும் இந்த இன் அண்ட் அவுட் ஏர் ஃப்ளோ தான் ப்ரீத்தபிலிட்டி. இதுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்படி கான்ஸ்டண்ட்டாக சம்மர் சீசனில் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கிறப்போ உங்களுக்கு அதிகமாக வேர்க்காது, உங்கள் பாடி ஹீட்டும் ஆகாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறஸ் நீங்கள் ஒரு பாலிஸ்டர் ஷர்ட்டோ இல்லை ஒரு பாலிஸ்டர் பேண்ட்டோ, நைலான் பேண்ட்டோ ஷர்ட்டோ போடுறப்போ இந்த ஏர் ஃப்ளோ மிஸ் ஆகும். ஏன்னா அது அந்த ஏர் ஃப்ளோவையே பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் ஆகும்போது உங்கள் பாடியில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்புறம் நீங்கள் ஸ்வெட் ஆவீங்க, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷர்ட் வாங்குறப்போ இந்த சர்ச் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. லினன் ஷர்ட், லைட் வெயிட் காட்டன் ஷர்ட், சீர்சக்கர் ஷர்ட் அண்ட் த ஃபேப்ரிக்ஸ் ஐ மென்ஷன்ட் பிஃபோர். செகண்டு, பேண்ட்டுக்கு ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ 2 ஃபேப்ரிக் தான். ஒன்று லினன், இன்னொன்று லைட் வெயிட் காட்டன். அதே மாதிரி டிஷர்ட்ஸ் நீங்கள் வாங்குறப்போ ஜிஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். அது என்னென்னா இந்த கிளாத்திங்கோடைய வெயிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காட்டன் இன்னர் வேர் போடுறோம்னு வச்சுக்கோங்க, உள்பனியன் போடுவோம்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மி ஜிஎஸ்எம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 160 ஜிஎஸ்எம் நார்மல் மிடில் வெயிட் டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. 200 ஜிஎஸ்எம் டிஷர்ட் அதை விட திக்காக இருக்கும். 220 ஜிஎஸ்எம் டிஷர்ட் அதை விட திக்காக இருக்கும். பொதுவாக இந்த ஓவர் சைஸ்டு டிஷர்ட்லாம் போகிறது இந்த 220 ஜிஎஸ்எம். 240, 300 ஜிஎஸ்எம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஜிஎஸ்எம் போகிறது ஹூடிஸு, ஸ்வெட்டர்னு சொல்லுவாங்க.
ஸோ சம்மருக்கு ஏற்ற ஜிஎஸ்எம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 160 ஜிஎஸ்எம். நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி கான்ஷியஸாக ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. இதுதான் இருக்குது, இதுதான் நான் வாங்க போகிறேன்னு இல்லாமல் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கா ப்ரோ, ஓகே நான் பார்த்து இதை வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா பழைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் ஷர்ட்டு பேண்ட் வாங்குறப்போ நம்ம என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் பார்த்து வாங்கணும்னு. ஷர்ட்டு பேண்ட்டு மட்டும் முக்கியம் கிடையாதுப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டே நம்மளுடைய ஃபுட்வியர். இப்போ யூஸ்வலாக நிறைய ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், இல்லை ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே வியர் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இந்த ஒயிட் ஸ்னீக்கர். அதில் அடிடாஸ், ஸ்டான் ஸ்மித், நைக்கி ஏர் ஃபோர்ஸு, அடிடாஸ் சாம்பா, இதெல்லாம் பாப்புலர் டிசைன்ஸ். இந்த ஷூஸை நீங்கள் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்டர் மெட்டீரியல் தெரியுதா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஏர் ஃப்ளோ சுத்தமாக கிடையாது. என்னடா ஷூஸில் போய் ஏர் ஃப்ளோ கிடைக்குமான்னு நீங்கள் என்ன கேட்கலாம், பட் நான் சொல்கிறேன். ஸோ சங்கியான ஸ்னீக்கர்ஸ், திக்கான அவுட்டர் மெட்டீரியல் இருக்கிற ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்னீக்கர்ஸ் வியர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ளைநெட் ஷூஸ் ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ளைநெட்டுங்கிறது ஒரு மெட்டீரியல் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த ஷூவோட அப்பர் செக்ஷன் கவனிச்சிங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக கான்ஸ்டன்ட் ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால நம்மளோட ஃபீட்டு வந்து ஸ்வெட் ஆகாது, பாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாது. இப்போ நிறைய பேர் லூஸ் சிலுவெட் கிளாத்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது கூட இந்த ஃப்ளைநெட் ஷூஸ் எல்லாம் வியர் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஷூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக பூட்ஸு, ஓகேவா, லெதர் பூட்ஸு, சூட் பூட்ஸு, ஹை டாப் ஸ்னீக்கர்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேண்ட்டோ லினன் பேண்ட்டோ இல்லை ஒரு ஜீன்ஸோ வியர் பண்ணுறப்போ அதுவே உங்களோட காலை மறைச்சிடும். பத்தாததுக்கு உங்கள் ஆங்கிள் இதை வேறு வச்சு பிளாக் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களோட ஃபீட்டு ஸ்வெட் ஆகும். ஃபீட்டு ஹீட் ஆகும்போது உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் ஆன் ஷூஸ் வியர் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து ஆங்கிளுக்கு ஒரு ஏர் எக்ஸ்போசர் கிடைக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஆப்ஷன். இதுலேயும் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதில் கூட ஏர் ஃப்ளோ இல்லை, அப்போ இது எப்படி ப்ரோ நீ சஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டால், நீங்கள் சப்போஸ் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணணுன்னு வைங்களேன், ஒரு லினன் ஷர்ட்டு லினன் பேண்ட் போடுறீங்க, அது கூட இந்த மாதிரி லோஃபர்ஸ் வியர் பண்ணும்போது அந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு ஏஸ்தட்டிக்கலாக நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருந்துட்டு காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ இல்லை காஃபி ஷாப்க்கோ ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஷூஸை கழட்டிட்டு உங்களோட ஃபீட்டுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி போடும்போது எப்படி கழட்டினீங்களோ அதை விட குயிக்காக டக்குன்னு இதை போட்டுக்கலாம். அவுக்கிறதும் போடுறதும் ரொம்ப ஈஸி, ஓகேவா. வேறு ஸ்னீக்கர்ஸோ பூட்ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போது லேஸை வேறு அவுத்துட்டோன்னா மறுபடியும் அதை கட்டணுமே, 1.5 நிமிஷம் ஆகும் அது கட்டுறதுக்கு, குனிஞ்சு நிமிர்ந்து கட்டணுமேன்னு சொல்லிட்டு அந்த சங்கட்டத்தினாலேயே நம்ம ஃபீட்டை வந்து ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஷூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன கலர்ஸ் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரௌனு, செகண்ட் ஒன் பிளாக்கு, தேர்ட் ஒன் ஒரு ஆஃப் ஒயிட் லோஃபர்ஸ். இந்த 3 உங்ககிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நீங்கள் வச்சிருக்கிற எல்லா பேண்ட்ஸ்க்கும் இதை வியர் பண்ணிக்கலாம். இது சம்மர் சீசனுக்கு மட்டும் கிடையாது, இதெல்லாம் டைம்லெஸ் பீசஸ். ஒன்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஐட்டம் கூட போட்டுக்கலாம். ஜீன்ஸ் கூட போடலாம், காட்டன் பேண்ட்ஸ் கூட போடலாம், ட்ரௌசர் கூட போடலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த போட்டியிலேயே ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா செருப்பு, மென்ஸ் சாண்டல்ஸ். ஸோ சாண்டல்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோக்காக நான் சாண்டல்ஸ்னு என்ன மீன் பண்ணுறேனோ ஃபியூ டிசைன்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டைலில் நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வாங்கிக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி மற்ற செப்பல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. கேஷுவலாக ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா சாண்டல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஷூஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது என்னென்ன ஐட்டம் எப்படியெல்லாம் பார்த்து வாங்கலான்னு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வாங்கின ஐட்டமை எப்படி குக் பண்ணலாம். ஸோ பாய்ஸ், அவுட்ஃபிட் நம்பர் 1, ஃபார்மல் ஒகேஷன்ஸ்க்கு நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா ஒரு லினன் ஷர்ட் எடுத்துக்கோங்க, ஒரு லினன் பேண்ட் டக்கின் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல வாட்ச், ஒரு ப்ரௌன் கலர் லோஃபர்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வாட்ச் எந்த கலரில் வியர் பண்ணுறீங்களோ அதே கலரில் நீங்கள் ஷூஸ் வியர் பண்ணிக்கோங்க. பிளாக்னா பிளாக், ப்ரௌன்னா ப்ரௌன். ஸோ திஸ் இஸ் த ஆஃபீஸ் பாய் லுக். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் லினன் ஷர்ட் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னென்ன கலர்ஸில் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் வாங்கின 3 கலர்ஸ் இது தான். பேபி பிங்க், லைட் ப்ளூ, மின்ட் க்ரீன். இது மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகும். இந்த கலர்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதுக்கு மேலே நீங்கள் ஒயிட்டு, கிரே, நேவி ப்ளூ, ஆலிவ் க்ரீன் அப்படின்னு நிறைய கலர்ஸ் வாங்கலாம். லினன் பேண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆஃப் ஒயிட் லினன் பேண்ட் வாங்கிக்கோங்க. இது இந்த கலருக்கும் மேட்ச் ஆகும், இந்த ப்ளூ கலர்ஸ்க்கும் மேட்ச் ஆகும், அதே மாதிரி இந்த மின்ட் க்ரீனுக்கும் மேட்ச் ஆகும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு, நேவி ப்ளூ, பிளாக்கு எந்த கலர் சூஸ் பண்ணாலுமே அந்த பேண்ட்டு மேட்ச் ஆகும். இப்போ பேண்ட்டுக்கு அடிஷ்னலாக என்னென்ன கலர்ஸ் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, 2ஆவதாக பிளாக் வாங்கிக்கலாம், இந்த ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும். இல்லை அப்படின்னா பியூர் ஒயிட் கலர் பேண்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ ஒரு 3 பேண்ட் 3 ஷர்ட்லாம் வாங்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9 காம்பினேஷன்ஸ் அதை வச்சு மேக் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேறு கலர்ஸே இல்லையான்னு கேட்டால் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் கலர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மூவிங் ஆன் டு செகண்ட் அவுட்ஃபிட் ஐடியா. செகண்ட் அவுட்ஃபிட் பெரிய வேரியேஷன்லாம் கிடையாது. நம்ம போட்டிருந்த லோஃபர்ஸை கழட்டிட்டு ஒரு ஸ்லிப்பர்ஸை ஸ்லைட் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் அண்டு டக் அவுட் எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்ச் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக இருக்கும், பட் லக்ஸூரியஸாக இருக்கும். பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறப்ப கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் தான். ஒன்று வந்து அந்த ஷர்ட்டு பேண்ட் நல்லா அயன் பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து அது க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும். அங்கங்கே கரை இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, பேசிக். இன்னொன்று ஆக்சசரிஸ் ப்ராப்பராக நீங்கள் வியர் பண்ணுறது. ஏன்னா சம்மரில் வந்து நம்மளோட அவுட்ஃபிட்ஸே சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்றும் திக்காக இருக்காது, அதில் பெரிய பேட்டர்ன்ஸ் இருக்காது. ஹூடிஸு, ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வியர் பண்ண மாட்டோம். ஒரு சிம்பிளான ஷர்ட், சிம்பிளான பேண்ட் நம்ம போடுவோம். அது அப்படியே பிளெயினாக விட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோட கை பிளெயினாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கூட ஃபியூ ஆக்சசரிஸ் வியர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சசரிஸ் வந்து அந்த அவுட்ஃபிட்டை கொஞ்சமே லிட் பண்ணும். அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு வைங்களேன். ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸு, நெக் செயின்ஸு இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போடுங்க. பட் வாட்ச் இஸ் சம்திங் வெரி மஸ்ட். தேர்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட் இதுதான். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சம்மருக்கு நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வாங்கினது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட நீங்கள் ஒரு லினன் பேண்ட்ஸ் போடலாம், இல்லைனா ஒரு லைட் வெயிட் காட்டன் பேண்ட்ஸ் போடலாம், செப்பல்ஸ் போடலாம், இல்லைனா லோஃபர்ஸ் போடலாம். நான் இதை வந்து ஒரு பீச்சில் ஷூட் பண்ணேன்னா அதனால ஷூ போட்டால் அந்த ஷூக்குள்ளே மண்ணு போயிருங்கிறக்க செப்பல் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு வாட்ச்சு, ஃபியூ ரிங்ஸு, நீங்கள் அதே மாதிரி கண்ணாடி போகிறதுனா போடலாம். கண்ணுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோர்த் அவுட்ஃபிட் இதுதான். ஒரு ஆஃப் ஹேண்ட் எல்லோ ஷர்ட் அண்ட் ஒரு டேன் பேண்ட்ஸ் அண்ட் ஒரு ஸ்லிப்பர்ஸ். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் நம்ம வியர் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும், இந்த எல்போ ரீஜன்ஸ், இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிளாத்திங் மெட்டீரியலை கம்மி பண்ணுறப்போ ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்ம வேர்க்க மாட்டோம், இன்னுமே ப்ரீத்தபிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வியர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் மாதிரி ஒரு காட்டன் ஜார்ஜ் எல்லாருமே வச்சுருக்கணும். பேண்ட்டுக்கு பதிலாக நம்ம அகைன் அந்த மெட்டீரியலை கம்மி பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வியர் பண்ணுறப்போ இன்னுமே ஏர் ஃப்ளோ கிடைக்கும் நம்மளோட காலுக்கு. ஸோ தட் வேர்க்க மாட்டோம். அது கூட நான் வந்து ஒரு மெண்டாரின் காலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த காலர் ஏரியா, நமக்கு காலர் இருக்கிறதுனால இந்த ஏரியாலெல்லாம் வந்து வேர்க்கும். ஸோ அதை கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெண்டாரின் காலர் ஷர்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கழுத்து ஏரியாலையும் இன்னும் கொஞ்சம் ஏர் ஃப்ளோ கிடைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம கூலாக இருப்போம். ஸோ இதுதான் டோட்டலி உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண அவுட்ஃபிட்ஸ். இதை வேணால் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பாய்ஸ், ஸ்டைலு, ஃபேஷன் இது எல்லாமே ஓகே. நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஸ்டைலுக்காக கிடையாது, இது ஒரு சோஷியல் சர்வீஸ். பொதுமக்கள் நலன் கருதி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னடானா, உங்கள் ஷர்ட்டில் ஒரு நல்ல பர்ஃப்யூம் அடிச்சுக்கணும். எதுக்காக? உங்களுக்கே தெரியும், சம்மர் சீசனில் நம்ம அதிகமாக ஸ்வெட் ஆகும். நம்ம யூஸ்வலாக ஒரு ஷர்ட்டோ டிஷர்ட்டோ ஃபஸ்ட்டு நாள் போட்டதுக்கப்புறம் அதில் பெருசாக அழுக்காக இருக்காது. நம்ம என்ன நினைப்போம், அதை இன்னொரு டைம் போட்டுட்டு மொத்தமாக துவைச்சிக்கலாம்னு நினைப்போம். கரெக்டாக? கண்ணில் பார்க்குறதுக்கு அழுக்கு தெரியாது. பட் அந்த வேர்வை நம்ம பஸ்ஸில் போகிறப்போ இல்லை பொதுவாக வெயிலில் நடக்கிறப்போ முதுகில், செஸ்ட்லையெல்லாம் அந்த வேர்வை அந்த ஃபேப்ரிக் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும் வேர்வையை. அதை நம்ம அப்படி போட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து போடுறப்போ அந்த வேர்வை ஸ்மெல் இன்னொருத்த மேலே அடிச்சுதுன்னு வைங்க. ஸோ அவனோட நலன் கருதி நம்ம ஒரு பர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா? இந்த 5 டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு அவுட்ஃபிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவனும் நல்லா இருப்பான், நானும் நல்லா இருப்பேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இந்த பிரதரை இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Men's Fashion Tamil.